ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டோட கொஷின்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் ரோ ஆஃப் கேர்ள்ஸ் ஃபேஸிங் நார்த். ஓகே, ஃபேஸிங் நார்த். ஓகே, ஃபேஸிங் நார்த்னா என்ன? ஆக்சுவலி ஃபேஸிங் நார்த்லாம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் row of girls facing north, A is 14th from the left. Okay, A is 14th from the left and B is 17th from the right. Okay, B is 17th from the right. C, who is third to the left of A, is also sixth to the left of B in a row. How many girls are there in the row? சரி, இப்போ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். A is 14th from the left. ஓகே, A is 14th from the left. அதாவது நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. இதுதான் 14th from the leftனா என்ன? இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து. ஓகே, ஸோ A is 14th from the left. A லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 14. சரி, A is 14th from the left. B is 17th from the right. அதாவது B வந்து ரைட் சைட்லேருந்து வரும்போது 17th பொசிஷன்லேருந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இங்கேயும் வரலாம், ஏக்கு அப்புறமும் வரலாம். சரிங்களா? அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். C, who is third to the right of A. C, who is third to the right of A. ஏலேருந்து third to the rightல இருக்கார் C. ஓகேவா? சரி, இப்போது C வந்து A, who is third to the right of A அப்படின்னும் போது என்ன? அப்போது C வந்து என்ன பொசிஷனில் இருப்பார்? தேர்ட் டு த ரைட்னா 14லேருந்து தேர்ட் டு த ரைட்னா இப்போ 17. அப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து C வந்து 17th பொசிஷனில் இருக்கார். ஓகே, தேர்ட் டு த ரைட் ஆஃப் A. ஏலேருந்து ரைட் சைடில் தேர்ட் பொசிஷனில் இருக்கார். அப்போ இவர் 14னா இவர் இந்த பிகினிங்லேருந்து பார்க்கும்போது 17. ஸோ அப்போது தேர்டு. ஓகே, சரி, இப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்சோ சிக்ஸ்த்து டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஆல்சோ சிக்ஸ்த்து டு த லெஃப்ட் ஆஃப் பி யார்? சி வந்து பியோட சிக்ஸ்த்து லெஃப்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? சி வந்து சிக்ஸ்த்து டு தி லெஃப்ட் ஆஃப் பி. சரி, இப்போ நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? இதை வந்து இப்படி மாற்றி எழுதலாமா? பி வந்து சிக்ஸ்த்து டு த ரைட் ஆஃப் சி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? சி வந்து பியோட சிக்ஸ்த்து லெஃப்டில் இருக்கிறதும் பி வந்து சியோட சிக்ஸ்த்து ரைட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். சி இஸ் சிக்ஸ்த்து டு த லெஃப்ட் ஆஃப் பி, பி இஸ் சிக்ஸ்த்து டு த ரைட் ஆஃப் சி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அந்த ரெண்டு கண்டிஷனும் ஒன்று தான். சரி, அப்போ என்ன இப்போ இந்த கண்டிஷனை நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? பி வந்து சிக்ஸ்த்து டு த ரைட் ஆஃப் சி, சியோட ரைட் சைடில் சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்காருன்னு சொல்ல அர்த்தம். ஓகே, பி வந்து சியோட ரைட் சைடில், ஓகே, ரைட் சைடில் சிக்ஸ்த்து பொசிஷன். அப்போது இங்கே ரைட் சைட்லேருந்து 17th பொசிஷனில் சி இருக்கார். சியோட சிக்ஸ்த்து பொசிஷனில் யார் இருக்கா? பி இருக்கா. அப்போ என்ன வரும்? இங்கேருந்து 17 + 6. அப்போது பி வந்து ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க? 17 + 6 வந்து 23rd பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ எல்லாமே சால்வ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் த ரோ. மொத்தம் இந்த ரோவில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, சரி, இப்போ இந்த ரோவில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்றதை சால்வ் பண்ணிடலாமா? இப்போது அது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, இப்போது சி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷன்லேருந்து 17 மெம்பர்ஸ். ஓகே, 17th மெம்பராக இருக்கார். பி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷன்லேருந்து என்ன பொசிஷனில் இருக்கார்? 23rd பொசிஷனில் இருக்கார். அப்போது இங்கேருந்து ஒரு பொசிஷன், ஒருத்தரோட பொசிஷன், ஒரு சைட்லேருந்து ஒருத்தரோட பொசிஷன் அண்ட் இன்னொரு சைட்லேருந்து இன்னொருத்தரோட பொசிஷன், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, ஓகே, 1 மைனஸ் பண்ண என்ன வரணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுமா? அப்போது இந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 39 கேர்ள்ஸ் இருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இந்த பொசிஷனையும், அதாவது ஒரு சைட்லேருந்து ஒருத்தரோட பொசிஷன் அண்ட் இன்னொரு சைட்லேருந்து அதே சைட்லேருந்து இன்னொருத்தரோட பொசிஷன் 17 + 23.
ஓகே, இதை ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மைனஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பிகாஸ் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை ஆட் ஆகிருப்பாங்க. இப்படி ஒரே சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து 2 முறை ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 1 நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போது தேர் ஆர் 39 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரோ. சரியா? இது ஒரு யூனிக் டைப் ஆஃப் கொஷின் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த ஆம்பிகுட்டி கிரியேட் ஆகும். அந்த ஆம்பிகுட்டி கிரியேஷனை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணும். அதுக்கு தான் இந்த கொஷின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.